ஸோ வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தமிழ்ல பார்த்துட்டா உள்ள வந்துருக்கீங்க. GTA Vice Cityக்கு இப்போ ரீசெண்டா ஒரு மோட் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மோடோட நேம் தான் GTA Vice City த நெக்ஸ்ட் ஜென் எடிஷன். இந்த மோட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே, டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணானுங்க. அதோட விட்டானுங்களா இந்த கேம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு வேற லெவலில் இருக்குன்னு சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டானுங்க. இதை பார்த்த நிறைய கேமர்ஸ் நானும் இந்த மோட டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேமர்ஸ் இந்த மோட டெவலப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவனுங்களும் சும்மா இல்லாம இந்த கேம் வேற லெவலுக்கு வெறித்தனமா இருக்கு, கிராபிக்ஸ் எல்லாம் தேடி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த கேம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்ச ராக்ஸ்டாரோட ஓனரான டேக் டூ இன்டராக்டிவ் இந்த மூட் எப்படியாவது தீர்த்து கட்டின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரானுங்க. சரி ஓகே, அப்படி என்னதானே இந்த மோட்ல இருக்கு, ஏன் ராக்ஸ்டார் கம்பெனி இந்த மோட க்ளோஸ் பண்ண பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட நேம் தான் SRR Dude. நம்ம சேனல் ஏன்னா புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான கேமிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. சோ நம்ம இப்போ கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஒரு 20-22 வருஷத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆன கேம் இந்த அளவுக்கு கிராபிக்ஸா பக்காவான டீடைல்ஸோட இந்த ஸ்டோரியும் சைட் மிஷன்ஸும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டோட கொடுத்துருக்கானுங்க. இந்த மோட நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு பின்னாடி வந்து கேமாடா இது அப்படின்னு கேட்பீங்க. அது மட்டும் இல்லாம GTA Vice City ஆடா இது அப்படி தெரியலையே அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேம்ல ஒரு பிசிக்ஸ்லாம் டோட்டலா மாத்திட்டு ஒரு ரியலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கேமோட இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ராக்ஸ்டார் ரிலீஸ் பண்ண இந்த கேமோட டெஃபினிட்டிவ் எடிஷன் கூட இந்த மோடுக்கு ஈக்குவலா வராதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெவல்யூஷன் டீம். அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா டாமியால நீச்சல் அடிக்க முடியும். என்னடா சொல்ற, உண்மையில ஆமாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா நீச்சல் அடிக்கூடாது சொல்லிட்டு உள்ள ஒரு ஷார்க்கு புட்டு வச்சிருக்கான். இந்த பீச் சைட்ல போனீங்கன்னா பார்த்து சிம் பண்ணுங்க, இல்ல அந்த ஷார்க் வந்து உங்களை கொன்னுடும். கதை இப்படி போகுதா? இது மாரி நிறைய விஷயத்த உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு யூனிக்கான மேட்டர்னா அதுல இருக்கிற வெதர் தாங்க. இந்த டே டைம் நைட் டைம் இந்த மாதிரி மழை வரும்போது அது மாதிரி டைம்ல அந்த டெக்ஸ்டியூரை பக்காவா டிசைன் பண்ணிருப்பானுங்க. நம்ம ஓல்டு GTA Vice Cityல ஷாப்பிங் மால்லாம் இருக்கும், ஆனா அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏதோ 2-3 கடை தான் இருக்கும். உள்ள போயிட்டு சுத்தி பாக்குற மாதிரி ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த மோட் மூலமா நீங்க கடைக்கு போலாம், தியேட்டருக்கு போலாம், சினிமாக்கு போலாம். இந்த சைட் மிஷன்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்திருப்பாங்க. நம்ம ஓல்டு GTA Vice Cityலாம் டாமி கால் வரும்போது உங்களால நின்னுட்டு பேச முடியும், ஓடிட்டும் பேச முடியும். ஆனா போன் பேசும்போது எந்த வெஹிக்கிளும் உங்களால டிரைவ் பண்ண முடியாது. ஆனா இந்த மோட்ல நீங்க பண்ணலாம். என்ன எல்லாமே பண்ணலாம். கார் ஓட்டின்னு பேசலாம், பைக் ஓட்டின்னு பேசலாம், கப்பல் ஓட்டின்னு பேசலாம். அது மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இதுல. அது மாதிரிலாம் இந்த GTA Vice Cityயோட நெக்ஸ்ட் ஜென் நிறையவே கொடுத்து வச்சிருப்பானுங்க. அதை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அது மாதிரிலாம் GTA Vice Cityல நிறைய பில்டிங் பெருசா கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா அது உள்ள உங்களால என்ட்ரி பண்ணி பார்க்க முடியாது. இது கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருப்பானுங்க பழைய GTA Vice Cityல. ஏன்னா அதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது பழைய காட்டு GTA Vice City அப்ப கிரியேட் பண்ணும் போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, இதை கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா இந்த மோட்ல உங்களால நிறைய பில்டிங்ஸ் என்ட்ரி பண்ணி பார்க்க முடியும், உள்ள போயிட்டு பார்க்க முடியும். ஏன்னா குட்டி குட்டி டீட்டெயில்ஸும் அவ்வளவு பக்காவா கிளியரா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒண்ணுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், அந்த போர் ஃபீலே வராது. சரி ஓகே, பழைய GTA Vice City வந்து ரொம்ப வருஷம் ஓல்டுன்னு வச்சுப்போம். இவனுக்கு டெஃபினிட்டிவ் எடிஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதெல்லாம் மட்டும் என்ன இருக்கு, அதுக்குள்ள இந்த மோட் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மோட் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அந்த மோட்ஸ் அந்த கிராபிக்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மெயினான மேட்ருக்கு வரலாம். இந்த மோட பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஒரு டீம் இந்த மோட கிரியேட் பண்ணாங்க. இந்த டீமுக்கு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அந்த சேனல்ல சில காரணத்துல சொல்லி அப்படியே தூக்கிட்டானுங்க ராக்ஸ்டார் கம்பெனிக்காரனுங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா இந்த மோடுக்கு ஆப் வைக்கலான்னு பார்த்துட்டு வரானுங்க இந்த ராக்ஸ்டாரும் அது கூடவே சேர்ந்த அந்த டேக் டூ இன்டராக்டிவும். ஏன்னா இந்த மோடு வந்து ரேஜ் இன்ஜின்ல உருவாக்குனாங்க. இதே இன்ஜின்ல தான் GTA 4 உருவாக்கியிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா GTA Vice City த நெக்ஸ்ட் ஜென் எடிஷன்ல அந்த கேம் பிளே அந்த பிசிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது GTA 4ல இருக்கிற மாதிரியே இதுல இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ரேஜ் இன்ஜின்ல தான் மேக் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டும் பார்க்கவே சேமா தான் தெரியும். அதான் இதுல இருக்கிற பிரச்சனையே. என்ன ப்ரோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்த வந்து GTA Vice City கேம் ஆடுறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து லேப்டாப்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா பிளே பண்ணிடுறான். GTA Vice City பிளே பண்றதுல அவ்வளவு போய் ப்ராசஸ் எல்லாம் தேவையில்ல, லோவா இருந்தாவே போதும். ஆனா GTA 4ல பிளே பண்ணதுக்கு கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்போ இல்ல பிசியோ தேவைப்படும். அது மட்டும்
மட்டும் இல்லாம அது பிரைஸும் அதிகம். ஸோ நிறைய கேமர்ஸ் காசை சேர்த்து வச்சு GTA 4 கேமை வாங்கி ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சில டெவலப்பர்ஸ் அந்த GTA 4ல இருக்கிற அந்த கேமிங் ஸ்டைல் அந்த பிசிக்ஸ் அந்த GTA 4ல இருக்கிற அந்த கிராபிக்ஸ் அந்த டெக்ஸ்டூர்லாம் ஒரு மோடா கன்வெர்ட் பண்ணி GTA Vice Cityல இறக்குறானுங்க. அதுக்கு வந்து GTA Vice City த நெக்ஸ்ட் ஜென்னு பேர் வைக்கிறானுங்க. ஸோ இதனால ராக்ஸ்டார் கேம்ஸ்க்கு நிறைய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மூட்ஸ்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு GTA 4 மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏன்னா GTA 4ல இருக்கிற அந்த பிசிக்ஸ் அந்த கிராபிக்ஸ் அந்த டெக்ஸ்டூர் பேக்லாம் இதுலயே உங்களுக்கு கிடைச்சிருது. அப்போ இந்த மோட கொஞ்ச நாள் நீங்க ப்ளே பண்ணீங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால GTA 4லாம் வாங்க உங்களுக்கு மைண்ட் செட்டே போகாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மோட்லயே வந்துடுது. GTA 4ல இருக்கிற அந்த ஸ்டோரி மட்டும் தான் மாறும். அப்போ எதுக்குடா GTA 4 GTA 5 இது மாதிரிலாம் மோட இன்ஸ்டால் பண்ணி நாங்க ஆடிப்போன்னு சொல்லிட்டு நிறைய கேமர்ஸ் இருப்பானுங்க. ஸோ இதனால தான் ராக்ஸ்டார் காரனுக்கு வயிறு எரியுது. அதான் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அந்த மூடுக்கு ஆப் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுலான்னு ராக்ஸ்டாரும் Take-Two இன்டராக்டிவும் பார்த்துன்னு வரானுங்க. ஆனா இதெல்லாம் ராக்ஸ்டார் காரனுக்கு புதுசே கிடையாது. இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை அவன் சால்வ் பண்ணிட்டு தான் வரான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது. எப்படின்னா முச்சு விட்டுருவோம். ஏண்டா கேமும் நீங்க ஒழுங்கா கிரியேட் பண்ண மாட்டீங்க, எக்கச்சக்கமான லேக்ஸை வச்சிருப்பீங்க உள்ள. ஏன் ஒரு மிஷின்ஸ் ப்ளே பண்ண போதுக்குள்ள நிறைய லேக்ஸ் எல்லாம் வந்து அந்த மிஷின்ஸே ஃபெயில் ஆயிடுது. அது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ற விதமா ஒரு மோட கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணா அதையும் முடிச்சு விட்டுறீங்க. அப்போ என்ன இது கூட கேமை ரிலீஸ் பண்றீங்கன்னு கேட்க தோணுது. ஆனா அது மாதிரிலாம் கேட்டா நம்ம சேனல் எதனா பண்ணிடுவான்னு பயம் தான். ஏன்னா அவன் தானே கேமே கிரியேட் பண்றான். கதை இப்படி போகுதா? ஸோ இதுமாரி எக்கச்சக்கமான கார்பரேட் இஷ்யூஸ் அது மேலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ரீமேக் பண்ணி அது நல்லா ஓடிச்சுன்னா அங்கேயும் ராக்ஸ்டார் வருவான், அதுக்கும் ஆப் வைப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸோ இதுமாரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு மோடை கிரியேட் பண்ண தோணும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லைனாலும் அந்த டீமோட யூடியூப் சேனல் தூக்குறதுலாம் ரொம்ப ஓவரா தோணுது. ஏன்னா இதுமாரி மோட்ஸ்ல இருக்கிறதுனால தான் ராக்ஸ்டார் கம்பெனியே மேலே போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க யூடியூப்ல GTA 5ல சுனாமி வர மாதிரி பாக்குறீங்க, சின்சான் வர மாதிரி பாக்குறீங்க, நியூ மாடல்ஸ் கார்ஸ்லாம் லக்ஸரி கார்ஸ்லாம் வர மாதிரி பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாது, எல்லாமே மோட்ஸ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போகிறதுனால தான் உங்கள் கேம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் GTA கேம்ஸுக்கெலாம் மோட்ஸ் இல்லைனா GTA கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப 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 போராக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு மாதம் ஆடுவீங்களா, அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும். சீட் கோட்ஸ் அந்த குட்டி குட்டி மூட்ஸ்லாம் இல்லாமல் கேமே ரொம்ப போராக இருக்கும். ஸோ அது நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ ராக்ஸ்டார். நீ இன்னும் மேலே இருக்குன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம். புரியுதா இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு எமோஷனலான ஒரு விஷயம்னா இந்த ரெவல்யூஷன் டீம் வந்து எந்த ஒரு காசுமே எதிர்பார்க்காம தான் இந்த மோடை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஒரு பழைய கேம் இப்போ 2025ல் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு அவங்களோட ஹார்ட் ஒர்க்ல போட்டு எந்த காசுமே எதிர்பார்க்காம அந்த மோடை அவனுக்கு கிரியேட் பண்ணானுங்க. நம்ம கேமர்ஸ்க்கு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு மோடு கொடுக்கணும்னா இது ஒரு ஃபேஷனாக எடுத்து அவனுக்கு பண்ணானுங்க. ஆனால் அதுக்கு பல நான் ராக்ஸ்டார் கம்பெனி அவங்களோட சேனல்லே தூக்கிட்டானுங்க. ஸோ எனிவே என்னதான் இது ஒரு சேனல் தூக்கினாலும் இதுமாரி எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்துட்டா இருக்கு. அதுவும் அவனுக்கு ஃபேஸ் பண்ணிட்டா வரானுங்க. இது ஒன்றும் அவனுக்கு புதுசுல எதுவும் கிடையாது. என்ன இது? ஸோ அவ்வளோதான் கேமர்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னதான் இது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனல்லே தூக்குறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த மோட ப்ளே பண்ணீங்கன்னு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.